திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போன எக்ஸ்பீரியன்ஸை தாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிரிவலம் போகிற மாதிரி இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. நான் பார்க்கிங்கில் வண்டியை போட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு பூக்கடை அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்னடான்னு பக்கத்தில் போய் பார்த்தா எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸாக இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்ஃபு, அதுக்கப்புறம் சாக்ஸு எல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த சாக்ஸ் வந்து எதுக்குன்னா முக்கியமாக நடக்க முடியாதவங்களுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா ஓவராலாக நீங்கள் ஒரு 16 கிலோமீட்டர்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வெறுங்காலில் நடக்கிறது செட் ஆகாது. அவங்களாம் கண்டிப்பாக அந்த சாக்ஸ் வாங்கி போட்டு நடங்க, கரெக்டாக இருக்கும். நாங்கள் எடுத்தோடனே ராஜகோபுரத்துக்கிட்ட போயிட்டோம். அங்கே போனோடனே எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சூடம் ஏற்றி சாமி கும்பிட்டு அப்புறம் அங்கேருந்து அந்த கிரிவலம் 16 கிலோமீட்டர்ஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு சில சாமியார்லாம் எல்லாருக்கும் பட்டை பூசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் ஒரு சாமியார்கிட்ட பட்டையை போட்டுட்டு அப்படியே எங்கள் கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. நான் வந்து எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸோட தான் கிரிவலம் வந்திருந்தேன். அவங்கெல்லாம் செம வைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீங்களே பாருங்க. இந்த வீடியோவில் நான் வந்து ஃபஸ்ட்டு லிங்கங்கள் எல்லாரையும் கவர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் ரெஸ்டிங் ஸ்பாட்ஸ் இருக்கும், என்னெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவைலபிளாக இருக்கும்னு கவர் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு வரது என்ன லிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரலிங்கம். இந்த லிங்கம் வந்து ரிஷப ராசி அப்புறம் துலா ராசிக்கு ஏற்ற லிங்கம். அவங்கெல்லாம் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே நடந்து நீங்கள் போனீங்கன்னா அடுத்து வர்றது வந்து அக்னி லிங்கம். அதுக்கு முன்னாடி வந்து அக்னி தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அக்னி லிங்கம் போகணும். அக்னிலிங்கம் வந்து சிம்ம ராசிக்கான லிங்கம்னு சொல்லுவாங்க. அக்னிலிங்கம் வந்து கிரிவல பாதையிலேருந்து கொஞ்சம் உள்ளே போய் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து எந்த கோயிலுக்குமே போகல, ஏன்னா எல்லா இடத்துலையும் அவ்வளோ கும்பலாக இருந்தது. ஸோ நேராக கிரிவலம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அக்னிலிங்கம் தாண்டி அடுத்து நீங்கள் போனீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில் வந்து எலுமிச்சப்பழமாக இருக்கும், ஃபுல்லாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை தாண்டி போனீங்கன்னா பழனி ஆண்டவர் கோயில் வரும். அதையும் சாமி கும்பிட்டு அப்படியே போனீங்கன்னா யமலிங்கம் வரும். இந்த லிங்கம் வந்து என்னோட ராசி, அதாவது விருச்சிக ராசிக்கான கோயில்னாங்க. ஸோ அங்கே உள்ளே போய் கும்பிட முடியல, கும்பலாக தான் இருந்தது. கொஞ்ச நேரம் வெளியவே இருந்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அடுத்து கிரிவலத்தை மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாச்சு. யமலிங்கத்தோட தரிசனம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அடுத்த 1.6 கிலோமீட்டரில் நிறுத்திலிங்கம் வந்துடும். ஏன் நிறுத்திலிங்கம்னு பேர் வந்ததுன்னு எனக்கு தெரியல. மேபி இது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்ல உள்ள ஜாயிண்ட் ஆயிருக்கிறதுனால நிறுத்திலிங்கம்னு வருதா என்னன்னு தெரியல. இந்த ஜங்ஷன் பாயிண்ட் வந்து பெங்களூர்லேருந்து திருவண்ணாமலை வந்து ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட்டு. நிறுத்திலிங்கம் வந்து மேச ராசிக்கான கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ மேச ராசிக்காரங்களாம் மறக்காமல் இதை பார்த்துட்டு போயிடுங்க. அதை கிராஸ் பண்ணி போனீங்கன்னா இன்னும் 9 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ்னு நேம் போர்டு இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு கோயில் வரும். அதாவது அந்த கோயில் என்னன்னா திருநேர் அண்ணாமலை கோயில். அண்ணாமலையாருக்கு அப்படியே பேக் சைடு அமைஞ்சிருக்க இந்த கோயில் வந்து அடி அண்ணாமலையார் கோயில்னு சொல்லுவாங்க. இந்த கோயில்லையும் செம்ம கும்பலாக இருக்குது. அதில் இருக்க அதே பவர் இங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி போனீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா வரும். அங்கே அப்படியே மான் குட்டிலாம் அவ்வளோ இருந்தது. எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து நேராக கிளம்பியாச்சு. நல்லா மான் ஆட்டம் போடுறதெல்லாம் ஜாலியாக ரசித்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்புனீங்கன்னா அடுத்து வந்து சூரியலிங்கம்னு ஒரு கோயில் வரும். இந்த லிங்கம் வந்து எந்த ராசிக்கான கோயிலும் இல்லை, எல்லாருமே கும்பிடலாம். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான கோயில் தான். அதை அப்படியே கிராஸ் பண்ணி போனீங்கன்னா வர்ணலிங்கம் வரும். இது வந்து மகர ராசிக்கும் கும்ப ராசிக்குமான கோயில். அதை தாண்டி அப்படியே போனீங்கன்னா வாயுலிங்கம் வரும். இந்த வாயுலிங்கம் வந்து கடக ராசிக்கான கோயில். இதையும் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா அடுத்து இந்திரலிங்கம் வரும். இந்திரலிங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா சூரியலிங்கம் மாதிரி தான், எந்த ராசிக்கான கோயிலும் இல்லை. இதுவும் எல்லாரும் காமனாக கும்பிடுற கோயில் தான். அதுக்கு அடுத்து வந்து குபேரலிங்கம் வரும். இந்த குபேரலிங்கம் வந்து தனுச ராசிக்கும் மீன ராசிக்குமான கோயில். இது எல்லாத்தையும் முடிச்சு கடைசியாக நீங்கள் போனீங்கன்னா ஈசானி லிங்கம்னு வரும். அந்த ஈசானி லிங்கம் தான் மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்குமான கோயில். இந்த கிரிவல பாதையிலே மக்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இடுக்கு பிள்ளையார் கோயில்னு சொல்லுவாங்க. ஏன் இதை இப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம எவ்வளோ பெரிய உருவமாக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு குட்டியோண்டு பாதை இருக்கும். குட்டி இடுக்கில் உள்ளே நுழைஞ்சு நம்ம பாடியை வெளியே கொண்டு வர மாதிரி இருக்கும். யார் உள்ளே போனாலும் வெளியே வந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதுக்கு இடுக்கு பிள்ளையார் கோயில்ன்றாங்க. இதுக்கு க்யூவும் அவ்வளோ பெருசு நிற்கும். நான் இது வரைக்கும் போனதே இல்லை அந்த கோயிலுக்கு. நம்மளால் பாதி தூரம் கூட நடக்க முடியல, கால் வலிக்க ஆரம்பிச்சிருது. இவங்கெல்லாம் பாருங்கள், வேண்டுதல்னு எவ்வளோ பெரிய சிலையை தூக்கிக்கிட்டே ஃபுல் கிரிவலமும் நடந்து வராங்க. இவங்கெல்லாம் வந்து ரொம்பவே கொடுத்து வச்சவங்க தான். எவ்வளோ நாள் புண்ணியம் பண்ணி இந்த கிரிவலத்தை பண்ணாங்கன்னு தெரில. போக போக கும்பல் ஏறிக்கிட்டே போகும். இதுக்கப்புறம் வீடியோவில் என்னெல்லாம் பார்க்கலான்னா, என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் இருந்தது, என்னென்ன சாப்பிட்லாம், என்னென்ன ஷாப்பிங் பண்ணலாம், எல்லாமே தெளிவாக காமிச்சிருக்கேன். எல்லாமே பாருங்கள்.
நெடுஞ்சாலைத்துறை சார்பா நடந்து போறவங்க டீஹைட்ரேட் ஆயிடக்கூடாதுன்னு அங்கங்க பியூரிஃபைடு வாட்டர் வச்சிருந்தாங்க. எல்லாமே நீட் அண்ட் கிளீனா மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம அங்கங்க நெறையா ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜூஸ் கடை இருந்தது. எல்லா வகையான ஃப்ரெஷ் ஜூஸும் கிடைக்குது அங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கரும்பு ஜூஸ்லாம் வெறும் ரூ. 10க்கு குடுத்துருந்தாங்க. அதெல்லாம் சும்மா 1 கிளாஸ் குடிச்சாலே போதும், நின்னு தெம்பா நடந்து போற அளவுக்கு இருந்தது. அப்புறம் வழக்கம் போல இளநீ கடை நெறையாவே இருந்தது. 30, 40 ருப்பீஸ்க்கு இளநீர் இருந்தது. அப்புறம் மெயினா ஃப்ரெஷ்ஷா முடவாட்டு கிழங்கு சூப் குடுத்துருந்தாங்க. சூப் வந்து கொஞ்சம் காரமா இருந்தாலும் சூப்பராவே தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லெமன் சோடா, கோலி சோடா அந்த மாரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் சோடாலாம் இருந்தது. அப்புறம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சிருந்தாங்க. வாட்டர் மெலான், பைனாப்பிள், அப்புறம் வெள்ளரி பிஞ்சு அந்த மாரி எல்லா ஃப்ரூட் ஐட்டம்ஸும் இருந்தது. அப்புறம் டீ, காஃபி, பால், பாதாம் பால் எல்லாமே இருந்ததுங்க. அதே மாரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ரெஸ்டிங் ஸ்பாட்ஸும் இருந்தது. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டீஸும் நெறையாவே பண்ணியிருந்தாங்க. பே அண்ட் யூஸ் டாய்லெட்ஸ் அவைலபிளா இருந்தது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அங்கங்க இந்த மாரி ஹெல்ப் டெஸ்க் அப்புறம் வாட்ச் டவர்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. நம்ம போறவங்களுக்கு கால் வலி அதிகமாயிடுச்சு அப்புட்னா கவலையே பட வேணாங்க. அங்கங்க மசாஜ் சென்டர்ஸ் இருந்தது. லைக் 15 மினிட்ஸ்க்கு 30 ருப்பீஸு, ஹாஃப் அன் ஹவருக்கு 50 ருப்பீஸு. ரொம்பவே சீப்பா இருந்தது மசாஜ் எல்லாம். மசாஜ் பண்ணிட்டு பூஸ்டப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா, சிற்பக்கலைகள் நெறையா இருந்தது. அதுவும் இந்த கடை அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க. அத தாண்டி போனோம்னா, நம்ம கிரிவலம் போறோமா, இல்ல எக்ஸிபிஷன் உள்ள போறோமாங்கிற ஒரு ஃபீலுக்கு கொண்டு வந்துருச்சு. பெர்ஃப்யூம் கடையிலருந்து, பேக் கடையிலருந்து, செப்பல் கடையிலருந்து எப்பப்பப்பப்பா! எவ்வளோ கடைகள் நம்மளுக்கு வந்து போரே அடிக்காது. வேடிக்கை பார்த்துக்கிட்டே போலாம் போல. அவ்வளோ கடை இருந்தது. அதுவும் உங்க வீட்டு செல்ல குட்டீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அவ்வளோ செலவு வந்துரும். பொம்மைகள்லாம் அவ்வளோ பொம்மை கடை இருந்தது. அவ்வளோ சூப்பரா இருந்தது. இது வந்து கிரிவலம் போன மாரியே தெரியல. ஏதோ ஒரு மினி மினி எக்ஸ்போன்னு கூட இத சொல்ல முடியாதுங்க. பெரிய லெவல்ல ஒரு எக்ஸிபிஷனுக்கு போன மாரி தான் இருந்தது. இங்க கிடைக்காத பொருள் எதுவுமே இல்ல. அவ்ளோ பொருள் அவைலபிளா இருந்தது. வீடியோஸ் பார்க்குற உங்களுக்கே தெரியும். அப்படிங்கிறப்ப நான் நேர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். எவ்வளோ சூப்பரா இருந்ததுன்னு பாருங்க. ஆனா, இங்க வந்து இந்த முறையெல்லாம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க இது எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. அண்ணாமலையார நெனச்சு நம்ம வந்து கிரிவலத்துல மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி தான் போணும்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தா எக்ஸிபிஷன் மாரி இவ்ளோ அவைலபிளா இருக்குது. பார்ப்போம். பட் என்டர்டெயின்மெண்ட்டா தான் இருந்தது. நல்லா ஃபன்னா ஓடிட்டு இருந்தது இந்த கிரிவல பாதைய சுத்தி வரப்ப. இத தாண்டி நெறைய ஆசிரமங்கள், நெறைய இதெல்லாம் இருந்தது. அதுல முக்கியமா இந்த ஆஞ்சநேயர் கோயில்ல ஆஞ்சநேயர் அவ்ளோ சூப்பரா இருந்தது. வெளிய இருந்து பார்க்கறப்ப அவ்ளோ சூப்பரா தெரிஞ்சாங்க. இத தாண்டி போனா முக்கியமான ஆளுங்க. நம்ம நித்யானந்தா அவரோட மடம் வந்து இங்க ஒண்ணு வச்சிருந்தாங்க. இங்க தான் ஃபுட் இருக்கறதுலயே சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. கியூ அவ்ளோ இருந்தது. ஸோ நாங்க சாப்பாடெல்லாம் வாங்கல. நேரா கிரிவலத்த மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணோம். இந்த மடம் வந்து உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஸ்பேசியஸா இருந்ததுங்க. அட் அ டைம்ல அவ்ளோ பேர் ரெஸ்ட் எடுக்கிற மாரி இருந்தது. நாங்க உள்ள போல கிரிவலம் முடிச்சே ஆகணுன்றதுக்காண்டி சீக்கிரமா எங்கேயுமே போகாம போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அடிமுடி சித்தர் அவரோட ஜீவ சமாதி இருந்தது. இதுவும் நான் ஒரு வாட்டி போயிருக்கிறேன் உள்ள. மூக்குப்பொடி சித்தர் ஆசிரமம்னு இருக்கு. இந்த மாரி நெறைய ஆசிரமம், ஜீவ சமாதி, அதுக்கப்புறம் அன்னதானம் அது இதுன்னு நடந்துட்டே இருக்குங்க. கண்டிப்பா நீங்க நேர்ல ஒரு வாட்டி இந்த கிரிவலத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். எல்லாத்தையும் முடிச்சீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த மலை வியூ தெரியிற ஒரு இடம் வரும். அங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க உங்களோட கிரிவலத்த முடிச்சதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா, அதுதான் கடைசி பாயிண்ட். இத தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட் வரும். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே நேரா போனீங்கன்னா கோயிலுக்கு போயிடலாம். நான் ஒரு ஃபாரினரை மீட் பண்ணேன். Hi bro. Hey, Where are you from? I'm from Italy. Italy. Yeah, How do you know about Tiruvannamalai? because I read the book of Ramana Maharshi and the great teacher Shiva. How is your experience in Tiruvannamalai? So beautiful. It's just, I make it around the mountain or Chalana, barefoot. Barefoot. Yeah, good. Yeah, thank you. Thank you brother. What's your name? Marco. Marco. Harish. Harish. Okay. Hang out with Harish. Yeah. Subscribe. Good. Harish. Subscribe. Subscribe. Yeah, subscribe. Of Hang course. out with Harish. Yeah. Okay, have a nice night. Have a nice evening. Bye, Thank brother. you, Harish. Bye, bye. Thank you, everybody. Bye bye. பாத்தீங்களா, இத்தாலியில இருந்துலாம் வந்து நம்ம ஊர் கிரிவலம் போயிருக்காங்க. ஆனா நம்ம ஊர்ல இருக்க பாதி பேரே இன்னும் போகாம இருக்காங்க.
மறக்காம எல்லாரும் ஒரு வாட்டி இந்த கிரிவலம் அனுபவத்தை பண்ணிருங்க. நான் வந்து கிரிவலம் முடிச்சு அப்படியே நேரா ராஜகோபுரம் கிட்ட போயாச்சு. ராஜகோபுரம் கிட்ட போனா அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க அந்த கோபுரம் வியூ. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. நான் போன நேரம் நான் வந்து ஃபுல்லா தண்ணி கூட குடிக்காம விரதம் இருந்து தான் வந்தேன். கரெக்டா அண்ணாமலையார் எனக்குன்னு சென்ட் பண்ண மாதிரியே இருந்தது. ஒரு அக்கா அங்க வந்து எல்லாருக்கும் நட்ஸ் குடுத்துட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட சாமி கும்பிட்டுட்டு அந்த நட்ஸை வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு என்னோட விரதத்தையும் முடிச்சுக்கிட்டேன், கிரிவலத்தையும் முடிச்சுக்கிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நேரா போனீங்கன்னா மிஸ் பண்ணிராம நம்ம வந்து அந்த ராஜகோபுரத்துக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு போங்க. அவ்வளோ சூப்பரா இருக்குங்க அந்த ஃபீல், அந்த வியூ, அந்த வைபுக்கு. கரெக்டா நாங்க முடிச்ச நேரம் நேரா ராஜகோபுரத்துக்கு மேல நிலா வந்திருந்தது. பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். என் கூட வந்தவங்கலாம் முடிக்கணும்னு சீக்கிரம் முடிச்சுட்டாங்க. நான் வீடியோ எடுத்துட்டு பொறுமையா வந்ததுனால, நீங்க முன்னாடி போங்கன்னு விட்டுட்டேன். நான் அப்படியே இந்த கோபுரத்துக்கிட்ட இருந்து நல்லா ரசிச்சுக்கிட்டு பாருங்க, எனக்கு ஃபோட்டோ, வீடியோ எடுத்து குடுக்க கூட ஒரு ஆள் இல்ல. ஸோ நானே ஒரு செல்ஃபி வீடியோவ போட்டுட்டு அப்படியே அங்கருந்து கெளம்பிட்டேன். அப்புறம் எல்லாரையும் மீட் பண்ணிட்டு நேரா எங்க வேனுக்கு வந்துட்டு வேன்ல ஏறி நேரா அண்ணன் நடக்கிற நடைய பாருங்க. 16 கிலோமீட்டர் நடக்க முடியாம நடந்து முடிச்சுட்டு அப்படியே போய் வேன்ல ஏறி ஜம்முன்னு படுத்துட்டு பெரம்பலூரை நோக்கி வந்துட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த கிரிவலம் வந்து எனக்கு இன்னமும் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா தைப்பூசம் அன்னைக்கு காலையில முருகரை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து அப்படியே அண்ணாமலையாரை போயிட்டு கிரிவலம் முடிச்சது ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேங்க.